நான் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்க. ஆனா என்னால ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியலடா. ஒரு மாதிரி படபடன்னு வருது. வெளியில காமிச்சுக்காம இருக்கும்போது இப்படி பதட்டமா இருக்கு. எதுக்கு? ஏய், நீ இப்ப பார்த்தல, அந்த சந்திரலேகா ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. எத்தனை தடவைடா விசாரணைன்னு போட்டு படுத்துறாங்கடா. அவங்க எத்தனை தடவை விசாரிச்சாலும் நம்ம தெளிவா இருந்தோம்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மாறா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பிருந்தாவோ கண்மணியோ பதட்டத்துல உளறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாறா. பிருந்தாவை பார்த்தல, அவ மூஞ்ச எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துருண்டா. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை விட்டா கூட போதும், சந்திரலேகா அதை அப்படியே புடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களை சும்மாவே விட மாட்டாங்க மாறா. நடக்காததை பத்தி நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்க? ஹே, ஆ? அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல டவுட் அதிகமா இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப எப்படியாவது நம்ம வாயை புடுங்கணும்னு பாக்குறாங்க. இல்லடா, அவங்க என்னமோ இந்த கேஸ்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கு. ஒண்ணு, இந்த கேஸ வேற யாராவது அவங்கள நடத்த சொல்லி புஷ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லனா இந்த கேஸ்ல அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கணும் மாறா. ஏண்டா, அவங்களுக்கு இருக்கிற 1000 கேஸ்ல இதுவும் ஒரு கேஸ். ஆனா இந்த கேஸுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? என் மைண்ட்லயே இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த மோட்டிவ் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். மேடம், எதுக்கு மேடம் காலேஜுக்குலாம் வரீங்க? யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க மேடம். தப்பு பண்ணவள தப்பா நினைக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. காலேஜுக்குலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. அப்போ நீ ஸ்டேஷனுக்கு வரியா? உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. மேடம் சும்மா சும்மா அதை சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க மேடம். நான் தான் சொல்றேன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணா போய் உண்மையாயிடுமா? நானும் அதைத்தான் கேக்குறேன். திரும்ப திரும்ப சொன்னா போய் உண்மையாயிடுமா என்ன? சரி, நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு. நீ கோர்ட்ல இருந்து வீரா கண்மணி 2 பேரும் கிளம்பும் போது அவங்க கூட நீ ஏன் போகல? அவங்க மட்டும் செப்பரேட்டா ஏன் அவங்க உன்னை விட்டுட்டு தனியா போனாங்க? அது கார்த்திக்கும் எனக்கும் சண்டை மேடம். அத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆ, அந்த கேப்ல அக்கா 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். கோயில்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் நானும் கிளம்பி போயிட்டேன் மேடம். ஓ, அப்போ நீ கோயிலுக்கு போன டைம் ஒரு 3:30 மணி இருக்குமா? ஆ ஆ இருக்கும் மேடம். வெரி குட். அப்போ அக்கா தங்கச்சிங்க 3 பேர் குடும்பமா போய் சாமி கிட்ட வர வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? என்ன நீ இப்ப எதுக்கு பதறிட்டு இருக்க? அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு, அதனால சுத்தி சுத்தி வந்து விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது பிருந்தா. ஃபர்ஸ்ட் நாம எதுக்கு பயப்படணும் சொல்லு? நாம என்ன தப்பு பண்ணோம்? நமக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்க இப்படிலாம் நம்மள பயமுறுத்தி நம்மளையும் குற்றவாளி ஆக்கிடலான்னு பாக்குறாங்க. நீ பாட்டுக்கு போய் படிக்கிற வேலைய பாரு, புரியுதா? அவங்க அவங்களோட டியூட்டிய பண்ணட்டும். இத சொல்றதுக்காகவா காலேஜ்க்கு போகாம ஓடி வந்து? இங்க பாரு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி படிப்புல கவனம் செலுத்தாம இருக்காத. இல்லக்கா, அன்னைக்கு ஸ்டேஷன்ல உன்னை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி உன்னை இங்கேயும் தேடி வந்து உன்கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பயத்தோட உன்னை பார்க்க ஓடி வந்தக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லடி. அவங்க எப்ப வந்தாலும் அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நீயா கற்பனை எதையும் வளர்த்துக்காத, ஒன்னும் கவலைப்படாத. சரி வா, போய் டீ சாப்பிடலாம் வா. என்ன சார், இப்பதான் உங்க கேஸ் முடிஞ்சுது,
அடுத்து உங்கள் அண்ணன் கேஸு, இப்போ புதுசாக உங்கள் ஒய்ஃபு, அண்ணி, தங்கச்சி இப்படின்னு 3 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன சார் இது? உங்கள் குடும்பத்துக்கும் கோர்ட்டுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும் போல இருக்கே. ஏன் சார் எங்கள் நிலமையை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கா? ஐயோ, அப்படி இல்லை சார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. உங்கள் அப்பா எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் ஃபேமிலியில் இப்படிலாம் நடக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல சார். எனக்கு ஒரு வேலை பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார். ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் மட்டும் வேணும். யாருக்கு சார்? உங்கள் ஒய்ஃபு, அண்ணி, அவங்க தங்கச்சி அவங்களுக்காகவா? ம் சார், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. சொல்லுங்கள் என்கிட்ட நீங்கள் எதையும் மறைக்கல சார். இல்லை சார், வக்கீலு, டாக்டரு இவங்க கிட்டலாம் எதையுமே மறைக்காமல் உண்மையை சொன்னாதான் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியும். ஏன் சொல்கிறேன்னா, கொலை பண்ணவன் கூட ஆமாம் சார் நான் கொலை பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றுங்கன்னு தான் எங்ககிட்ட வருவான். அதுக்காக சொன்னேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும் சார். சார் விட்டா நீங்களே கொலைகாரங்கன்னு பட்டம் கொடுத்துருவீங்க போல. அப்படிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் எதையும் மறைக்கவும் இல்லை. உன்னா எங்கள் வீட்டு பொண்ணுங்களை விசாரிக்கணுங்கிற பேரில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுதான் ஒரு சேஃப்டிக்கு பெயில் எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். சரிங்க சார், நான் ஃபைல் பண்ணிடுறேன். ம் திங்கட்கிழமை ஆர்டர் காப்பி வந்துடும். ஓகே 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 சார், நான் வரேன். என்ன சாப்பிடும்போது மொபைலையே பார்த்துட்டு இருக்கலாமா? தட்டு பார்த்து சாப்பிடு. அப்படி என்ன பாக்குற நீ? அது ஒரு நியூஸ் வந்துச்சா, அது அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நியூஸா? அப்படி என்னடா நியூஸ்? இப்போலாம் நாடு ரொம்ப கெட்டு போச்சு அத்தை. என்ன நடக்குதுன்னே தெரியல. ம், முன்னாடிலாம் கொலை கொள்ளை இதெல்லாம் ஆம்பளைங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அவங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குது போல. காலேஜ் படிக்கிற பொண்ணுனா 4 பேர் அதுகிட்ட லவ் சொல்ல தான் செய்வானுங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுவானுங்க. ஏதோ ஒரு பையன் ஒரு புள்ள கிட்ட லவ் சொல்லிட்டான். உடனே அது அவங்க அக்காங்க 3 பேர்கிட்ட போய் சொல்லியிருக்குது. ஐயோ, அப்புறம் அக்காங்க 3 பேர் சேர்ந்து அவனை கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி கொலையும் பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ரிதா, பாத்து பாத்து ஒண்ணும் இல்ல. தண்ணி குடி முதல்ல. பார்த்து சாப்பிடுறது இல்லையா?